பிளே ஆஃப் சுற்றுக்கு 4 அணிகள் தயார். மீதமிருக்கும் ஐபிஎல் போட்டிகளில் அப்படி என்ன சுவாரஸ்யம் இருந்துவிடப் போகிறது என நினைத்தால் அங்குதான் கிரிக்கெட் எனும் மாயாஜாலக்காரன் தனது இரு கைகளையும் விரித்து காண்போரையெல்லாம் தன் வசம் இழுத்துக் கொள்கிறான். பொதுவாக கிரிக்கெட் என்றாலே கொண்டாட்டம் தான். அதிலும் ஐபிஎல் மாதிரியான ஜனரஞ்சக போட்டிகளில் சுவாரஸ்யத்திற்கா பஞ்சம் வந்துவிடப் போகிறது. இத்தகைய சூழலில் நிதானமே உருவெடுத்த குஜராத் அணியும் அதிரடிக்கு பெயர் போன லக்னோ அணியும் மோதிக்கொண்டால் என்ன ஆகும்? அகமதாபாத்தில் நடந்த போட்டியில் என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். நடப்பு சீசனில் இருந்து எலிமினேட் ஆகியுள்ள லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி தொடரை நிம்மதியாகவாவது நிறைவு செய்ய வேண்டுமென்றால் எஞ்சியிருக்கும் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும். மறுபுறம் புள்ளிப்பட்டிகளில் நம்பர் 1 இடத்தில் இருக்கும் குஜராத் அணி லீக் சுற்றை முதலிடத்திலேயே நிறைவு செய்ய முயற்சிக்கும். இந்நிலையில்தான் அகமதாபாத்தில் 64வது லீக் போட்டி நடந்தது. டாஸ் வென்ற குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன் கில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். சிறப்பான பேட்டிங் பிச்சில் பேட்டிங் தேர்வு செய்யாமல் பந்து வீச போவதாக சொல்கிறாரே என அப்போதே பலருக்கும் கேள்வி எழுந்தது. முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணியின் தொடக்கம் சற்று மெதுவாகத்தான் இருந்தது. லக்னோவின் தொடக்க ஆட்டக்காரர்களான மிச்சல் மார்ஸ் மற்றும் மார்க்ரம் ஜோடி விக்கெட்டுகளை கொடுக்காமல் ஆடுகிறார்களே என நினைக்க வைத்தாலும் ஆட்டத்தை தன் கட்டுக்குள்ளேயே வைத்திருந்தது குஜராத் அணி. அதாவது விக்கெட்டுகளை எடுக்காவிட்டாலும் ரன்களை வாரி கொடுக்காமல் இருந்தனர் குஜராத் பந்து வீச்சாளர்கள். முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி 9.5 ஓவர்களில் 91 ரன்களை சேர்த்திருந்தது. மார்க்ரம் 24 பந்துகளில் 2 சிக்சர்கள் 3 பவுண்டரிகளை விளாசி 36 ரன்களை எடுத்து சாய் கிஷோரின் திட்டமிடப்பட்ட பந்து வீச்சில் வெளியேறினார். பின் வந்த பூரணோ மார்ஸ் வைத்திருந்த புள்ளிகளில் கோலமிட ஆரம்பித்தார். ஆனபோதும் ஆட்டம் குஜராத் கைகளிலேயே இருந்தது. ஆனால் அனைத்தும் மாறியது அந்த 12வது ஓவரில் தான். ரஷீத் கான் வீசிய 12வது ஓவரில் மட்டும் 2 சிக்சர் 3 பவுண்டரிகளை பறக்கவிட்டு அந்த ஓவரில் மட்டும் 25 ரன்களை குவித்திருந்தார் மிச்சல் மார்ஸ். நீங்கள் சற்றே நினைத்து பாருங்கள். டைம் டிராவலில் 4-5 வருடங்களுக்கு முன் செல்கிறீர்கள். அப்போதைய கிரிக்கெட் ரசிகர்களிடம் ரஷீத் கான் ஓவருக்கு 25 ரன்கள் கொடுக்க போகும் காலம் வரப்போகிறது என நீங்கள் சொல்லி இருந்தால் உங்களை புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போல நினைத்திருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் காலம் எத்தனை வேகமாக மாறுகிறது. இந்த தொடர் முழுவதும் ரஷீத் கானிற்கு அத்துணை சிறப்பாக அமையவில்லை. 7 போட்டிகளில் விக்கெட்டுகளையே எடுக்காமல் இருந்துள்ளார். குஜராத் பந்து வீச்சாளர்களில் அதிக சிக்சர்களை கொடுத்த பந்து வீச்சாளராகவும் மாறி போயுள்ளார். பிளே ஆஃப் நெருங்கும் சூழலில் ரஷீத் கான் தனது மாயாஜாலத்தை மீண்டும் கண்டுகொண்டால் கோப்பையை குஜராத் பேரில் கூட எழுதிவிடலாம். இப்போது ஆட்டத்திற்கு போவோம். தொடர்ந்து அதிரடி காட்டிய மார்ஷ் 56 பந்துகளில் அபாரமாக சதமடித்தார். நடப்பு ஐபிஎல் தொடரில் வெளிநாட்டு பேட்ஸ்மேன் அடித்த முதல் செஞ்சுரி மார்ஷினுடையது. அதிரடியை இறுதி வரை கைவிடாத மார்ஷ் 64 பந்துகளில் 8 சிக்சர்கள் 10 பவுண்டரிகள் என விளாசி 117 ரன்களை எடுத்து வெளியேறினார். இரண்டாவது விக்கெட்டுக்கு இணைந்த நிக்கோலஸ் பூரனும் மார்ஷும் 121 ரன்களை பார்ட்னர்ஷிப்பாக அமைத்து லக்னோ அணிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தனர். இறுதியில் வந்த ரிஷப் பந்தும் தனது பங்கிற்கு 2 சிக்சர்களை பறக்கவிட லக்னோ அணி 20 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 235 ரன்களை குவித்தது. பூரன் 5 சிக்சர்கள் 4 பவுண்டரிகளை விளாசி 27 பந்துகளில் 56 ரன்களை எடுத்து களத்தில் நின்றார். இன்னிங்ஸை முதலில் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த குஜராத் பந்து வீச்சாளர்களால் ஆட்டம் செல்ல செல்ல ரன்கள் கசிவதை தடுக்க முடியவில்லை. குஜராத் அணியின் பந்துவீச்சு முதுகெலும்பான பிரசித் கிருஷ்ணா நடப்பு தொடரில் ஒரு போட்டியில் ஒரு விக்கெட்டை கூட எடுக்காமல் தனது ஸ்பெல்லை முடித்துள்ளார். 200 ரன்கள் என்றால் குஜராத் அணி அசால்ட்டாக சேஸ் செய்துவிடும். 236 என்றால் கொஞ்சம் சந்தேகம் தான் என ஆரம்பத்திலேயே பலருக்கும் தோன்றியிருக்கும். அதிலும் அவர்களது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களுக்கு வேறு இந்த தொடர் முழுவதும் போதுமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் இன்று என்ன நடக்கப் போகிறதோ என்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருக்கும் எழுந்தது. வழக்கம் போலவே நிதானமாகத்தான் சாய் மற்றும் கில் தங்களது ஆட்டங்களை தொடங்கினர். இன்னிங்ஸின் 2வது ஓவரிலேயே சாய் வெளியேறி இருக்க வேண்டியது. பேடில் பட்டு பேட்டில் பந்த பந்திற்கு லக்னோ வீரர்கள் அப்பீல் செல்லாததால் LBW அவுட்டில் இருந்து சாய் தப்பித்திருந்தார். ஆனால் தனது பாணியில் அவர் நிலைத்து நிற்கவில்லை. 21 ரன்களுக்கு சாய் வெளியேறினார். மறுமுனையில் தொடக்கத்திலிருந்தே அதிரடி காட்டிய கில் ஆகாஷ் மகாராஜ் ஓவரில் ஹாட்ரிக் பவுண்டரிகளை அடித்து ரன் ரேட்டை டாப் கியரிலேயே வைத்திருந்தார். அவருடன் பட்லரும் இணைந்து அதிரடி காட்ட ரன்கள் வேகமாக ஏறியது. ஆனால் கில் 35 ரன்களுக்கும் பட்லர் 33 ரன்களுக்கும் வெளியேறி குஜராத் ரசிகர்களுக்கு புதிய நிலைமை ஒன்றை பழக்கப்படுத்தினர். எப்போதும் குஜராத்தின் மிடில் ஆர்டர் அன்டெஸ்டடாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றோ ஒட்டுமொத்த சுமையும் GT மிடில் ஆர்டர் மேல் இறங்கியது. ஆனாலும் சற்றும் அலட்டிக் கொள்ளவில்லை யாரும். குஜராத் அணியின் மிடில் ஆர்டர் குறித்து சமீபத்தில் பேசியிருந்த ஷாருக் கான் நாங்கள் எப்போதும் தயாராகவே இருக்கின்றோம் என தெரிவித்திருந்தார். இன்றைக்கு அதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இலக்கு பெரிதென்றாலும் பதற்றமின்றியே ஆடினர் ரூதர்ஃபோர்டு மற்றும் ஷாருக் கான். 12வது ஓவரில் 2 சிக்சர்கள், 14வது ஓவரில் 2 பவுண்டரி மற்றும் 1 சிக்சர், 15வது ஓவரில் 2 சிக்சர்கள் 1 பவுண்டரி,
16வது ஓவரில் 2 பவுண்டரி 1 சிக்ஸர் என ரன்களை சேர்த்து கொண்டே இருந்தனர். 16வது ஓவரிலேயே குஜராத் அணி 182 ரன்களை குவித்து கிட்டத்தட்ட வெற்றி கோட்டுக்கு அருகில் வந்துவிட்டது. எஞ்சியுள்ள 4 ஓவர்களுக்கு 50 சொச்சம் ரன்களே தேவை. மாடர்ன் டே T20 உலகில் 4 ஓவர்களுக்கு 80 ரன்களே சாத்தியம் எனும் நிலையில் 50 ரன்களை அடிக்க முடியாதா என்ன? ஆனால் நாம் நினைத்ததெல்லாம் நடந்து விடுகிறதா? 17வது ஓவரின் முதல் பந்திலேயே ரூதர்ஃபோர்டு 38 ரன்களுக்கு வெளியேறினார். அடுத்து வந்த தெவாட்டியாவும் அதே ஓவரில் நடையை கட்டினார். இதனிடையே 18வது ஓவரை வீசிய சபாஸ் அகமது மிக சிறப்பாக பந்து வீசி 7 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து அர்ஷத் கான் விக்கெட்டையும் வீழ்த்தினார். எனவே களத்தில் நின்று கொண்டிருந்த ஷாருக் கான் மேல் ஒட்டுமொத்த அழுத்தமும் இறங்கியது. ஆனால் அவரும் 57 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். கடைசியில் குஜராத் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 202 ரன்களை மட்டுமே எடுத்து லக்னோ அணியிடம் 33 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது. ஆட்ட நாயகனாக மிச்சல் மார்ஷ் தேர்வு செய்யப்பட்டார். போட்டி முடிந்து பேசிய குஜராத் கேப்டன் கில் 20 முதல் 30 ரன்களை அதிகமாக விட்டுக் கொடுத்து விட்டதாக தெரிவித்தார். குஜராத் அணிக்கு இந்த தோல்வி மிக தேவையான ஒன்று. இதுவரை அந்த அணியின் பலமாக இருந்தது டாப் ஆர்டர். அவர்கள் சொதப்பினால் மிடில் ஆர்டர் எப்படி நிலைமையை எதிர்கொள்ளும் என்பது தெரியாமலேயே இருந்தது. இன்றைய போட்டியில் அதில் கொஞ்சம் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் பேட்டிங்கிற்கு ஏற்ற களத்தில் சுமாரான பந்து வீச்சு கொண்ட அணிக்கு எதிராக குஜராத் அணி இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம். சொல்ல போனால் லக்னோ அணியின் ஃபீல்டிங்கும் சொதப்பலாகத்தான் இருந்தது. குஜராத் டைட்டன்ஸ் அணி அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸை சந்திக்க இருக்கிறது. அந்த போட்டியில் வெற்றி பெற்று விட்டால் முதல் 2 இடங்களில் ஏதாவது ஒன்று உறுதி. என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்.